سبحان الله والحمد لله لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهم بالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من تقرب به في خصلة من الخير كان كمن أدى فريضة فيها سواء ومن أدى فيه فريضة كان كمن أدى 70 فريضة فيما سواء. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சாந்தி பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அடிப்பிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அற்புதமான ரமலான் மாதத்தை நோக்கி இருக்கின்றோம். ஷபே பராத், ரமலான் மாதம் போன்ற புனிதமான விஷயங்களை பற்றி பேசப்படக்கூடிய நேரமாக இருந்த போதிலும் சில முக்கியமான தகவல்களை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். முத்தகீன்களுடைய அடையாளம் எது? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நேர்வழி காட்டியாக வைத்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு அது நேர்வழி காட்டாதா என்று சொன்னால், கூகுள் மேப் இருக்குது. கூகுள் மேப்பு ரூட் காட்டும், நெட் வேணும். நெட் கனெக்ஷன் இல்லாமல் கூகுள் மேப்பு ரூட் காட்டாது. அந்த மாதிரி குர்ஆன் வழிகாட்டி. யாருக்கு அது வழிகாட்டும் என்று சொன்னால், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு கொண்டு வரும் பொழுது, அந்த முத்தகீன்களின் மிக முக்கியமான தன்மையாக வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன், மறுமை நாளில் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஈமான் என்ற வார்த்தை வேறு, யகீன் என்ற வார்த்தை வேறு. யூகினூன், அவர்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரமலான் மாதத்தை பற்றி இப்படி ஹதீஸ் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான, யார் ரமலானின்றே நின்று தொழுகிறார்களோ, ஈமானன் இஹ்திசாபன், ஈமானன் நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு, இஹ்திசாபன், அல்லாஹ் தஆலா என்னை மன்னிப்பான், எனக்கு ரஹமத் செய்வான், எனக்கு இந்த ரமலானுடைய சிறப்பை, நன்மையை வாரி வழங்குவான் என்ற எண்ணத்தை எதிர்பார்த்தவர்களாக யார் தொழுவார்களோ அவர்களுக்கு குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முந்திய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்ற ஹதீஸை நாம் பார்க்க முடிகின்றது. இது போன்ற பல செய்திகள் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கின்றோம். அதே போன்று நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வர வேண்டியது, ஒரு பாம்பை பார்த்தால், ஒரு பாம்பு எவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான், எவ்வளவு கம்பீரமாக படைத்திருக்கின்றான். ஆனாலும் கூட பாம்பை பார்த்தால் அனைவரும் பயந்து அஞ்சுகிறோம், ஓடுகிறோம், அதை கொள்ளுகின்றோம். எதற்காக? நம்மை அது தீண்டு விடுமோ, தீண்டு விட்டால் என்ன நடக்கும்? மரணம் ஏற்படும்.
தீண்டிவிட்டால் மரணம் ஏற்படும் என்ற பயத்தின் காரணமாக பாம்பை கண்டு அஞ்சுகின்றோம். அது வந்துவிட்டால் அதை ஒன்று அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது அதை கொன்றுவிட வேண்டும் என்று துணிகின்றோம். அப்போ பாம்பு கொன்னுரும், நம்ம உயிரை வாங்கிறோம் என்பது எப்படி இந்த விஷயம் அந்த பாம்பின் மீது நமக்கு யக்கீன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அதன் மூலம் அச்சம் வருகிறதோ, மறுமை நாளின் மீது யூக்கினோம் அந்த யக்கீன் வந்துவிடும் பொழுது நிச்சயமாக அது நடக்கவிருக்கின்றது. இறைவனுக்கு முன்னால் அவனுடைய சந்திநாதத்தில் நாம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றோம், அவனுக்கு முன்னால் இருக்கின்றோம் என்ற உண்மையான யக்கீன் வந்துவிட்டால் இறைச்சம் தானாக வந்துவிடும் என்பதன் காரணமாக தான் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய அடையாளம் எது என்று சொல்லும் பொழுது யக்கீனை அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக சொல்லி அதை முடிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும், அவர்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளிலும் சஹாபாக்களுக்கு நம் கற்பனையே செய்த முடியாத அளவுக்கு யக்கீன்களை கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்திற்காக சஹாபாக்களை தயார் செய்வதற்காக வேண்டுகிறார்கள். மசூரா நடக்குது பள்ளிவாசல். ஜமாத்தர்கள் அனைவரும் சஹாபாக்களும் மொத்த மதீனாவை ஒன்று கோடி நின்று இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இஸ்லாத்தில் மதீனாவுக்குள்ள நுழைந்திருக்கக்கூடிய முஹாஜிர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கத்து முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்போ பத்ர் போர்க்களத்தில் யாருக்கு சண்டை? மக்கத்து காப்பர்களுக்கும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரான முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை. முஸ்லீம் என்ற விஷயத்தில் மதீனாவாசிகளும் ஒன்று தான். ஆனாலும் கூட மதீனாவாசிகளை நம்முடைய பிரச்சனைக்கு எப்படி அவங்கள கூப்பிடுறது என்ற தயக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயங்கி கேட்குறாங்க. அப்போது அன்சாரி தோழர்கள் ஒருவர் எந்திரிச்சு யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சரி என்று சொன்னால் என்ற ஒரு கட்டளை விட்டால் சரி, மலை மீது குதிப்பதாக இருந்தாலும் கடலில் குதிப்பதாக இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லும் அளவுக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை மீது யக்கீன் வைத்திருந்தார்கள். மாத்திரமல்ல, காரணம் அல்லாஹ் தஆலாவை குர்ஆனிலே சொல்லிவிட்டான், ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் சொந்தமாக சொல்லுவதல்ல, இல்லா வஹீயுஹா, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் வஹி. குர்ஆன் எப்படி இறை வேதமோ இறை சொற்களோ அதுபோன்று ஹதீஸும் இறை சொற்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதுக்குத்தான் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்திலும், ஆனால் கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது குர்ஆனை ஹதீஸையும் சமமாக வைக்கப்படுகின்றது. அந்தஸ்தில் வேணால் ஹதீஸ் ரெண்டாவதாக இருக்கலாம், ஆனால் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில், அதை ஏற்று நடக்கக்கூடிய விஷயத்திலும் குர்ஆனும் ஹதீஸும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டையும் அல்லாஹ் தஆலா வஹி என்று குறிப்பிட்டு காட்டிருக்கின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது வீட்டுக்குள்ளாக தாங்கள் படுக்கக்கூடிய படுக்கையிலே படுக்க செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வெளியில் கிளம்புறாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, நபி அவர்களுடைய வீட்டை சுற்றி காப்பர்கள் கொல்லுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. நைட்டுக்குள்ளே எப்பயாச்சும் வெளியில் வந்து தான் ஆகணும். ஏதோ ஒரு பீஸா போகிறப்ப எதுக்கோ வெளியில் ஆகணும், வந்தால் போட்டு தள்ளிடணும் என்பதாக மிக மும்முரமாக ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நிற்கிறாங்க. வீட்டை ஃபுல்லாக சுற்று போட்டாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள, எனக்கு பதிலாக என்னை போன்று நீ உள்ள படுத்து போர்வையை மூஞ்சி மறைச்சிக்கோங்க, படுத்துங்க, காலையில் எந்திரிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அமானித பொருட்களை எல்லாம் நீங்கள் அவர் உண்டானவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கூட்டிட்டு நீங்கள் மதீனாவுக்கு வந்து சேருங்க, அங்கே வந்து என்னை பாருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க, எப்படி நீங்கள் வந்து தைரியமாக படுத்தீங்க? அலி ரலியல்லாஹு கூட சொல்கிறாங்க, பிற்காலத்தில் சொல்கிறாங்க, அன்னைக்கு தூங்குனா மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கத்தை நான் என்னுடைய வாழ்நாளில் தூங்கியதில்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்களால தூங்க முடிஞ்சிச்சு? அதுக்கும் அவங்க விளக்கம் தராங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் மறுநாள் காலையில் அமானித பொருட்களை ஒப்படைச்சிட்டு குடும்பத்தோடு வந்து என்னை சந்திங்கன்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து சந்திங்கன்னு வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ எனக்கு மவுத்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நபி அவர்கள் வாயில் பொய் வராது.
நபி அவர்கள் வாய் பொய் வராது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றா, அவர்களுடைய வார்த்தை வஹி. நீங்கள் என்னை சந்திங்கள் என்று சொன்னால் சந்திக்காம போனால் ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாயிருமே. அல்லாஹ் தஆலா அப்படி ஹாலத்து வைக்க மாட்டான். எனக்கு மௌத்து கிடையாதுன்னு தெரியும், அதனால் தைரியமாக படுத்து கிடந்தேன், எனக்கு நிம்மதியான ராகத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால், நபி அவர்களுடைய வார்த்தையின் மீது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய யக்கீன் என்ற உறுதி எப்படி இருக்கும்? ஈமான் வேறு, யக்கீன் வேறு. ஈமான் என்பது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உறுதியாக இருப்பது தான் யக்கீன். அது சஹாபாக்களிடத்தில் இருந்தது. திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது போன்று பல விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை 3 சஹாபிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற 2-3 சஹாபாக்களை அழைத்து, மதீனாவிலே இப்படி ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் அப்பொழுது ஒரு பெண் வந்து கொண்டிருப்பாள். அந்த பெண்ணிடத்திலே இஸ்லாமிய போர் பெறக்கூடிய அந்த போருடைய ஹின்ஸ் இருக்கும்ல, போர் ரகசியம் சொல்லுவாங்க. அந்த போர் ரகசியம் லீக் ஆகிறதுக்கு அந்த பெண் எழுதி கொண்டு போகிறாங்க. அந்த லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை நீங்கள் அவங்கள்ட்ட அந்த பெண்ணிட்டிருந்து வாங்கிட்டு வாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள். சஹாபாக்கள் போய் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது கரெக்டாக ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணிடத்தில் போய் கேட்கிறார்கள், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய லெட்டரை எடு. என்ன லெட்டர்? என்கிட்டலாம் எந்த லெட்டரும் கிடையாது. நீ இப்போ லெட்டரை நீயா எடுத்து கொடுக்கலன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸை செக் பண்ண வேண்டியது வரும். என்ன பண்ணிக்கிறேன்? இல்லை, நான் எடுத்து கொடுத்துட்றேன். பிறகு அந்த பெண்மணி கொண்டையிலிருந்து தன்னுடைய லெட்டரை எடுத்து கொடுக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கேருந்து அவங்க போகணும் அந்த இடத்துக்கு போக குறிப்பிட்ட நேரமாகும். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ரீச் ஆனால் நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அப்போ அந்த பெண் போய் கொண்டிருப்பாள். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக இங்கே போகிற டைமிங்கு, அங்கே போகும்போது கரெக்டாக அந்த பெண் கிராஸ் ஆவாங்க, 2 பேரும் பார்ப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிச்சு? ரசூலுல்லாஹ் கொண்டையில் மறைச்சி எடுத்து போகும் அந்த பெண் என்பதையும் சொல்லிட்டாங்க. மறைத்து எடுத்துட்டு போகிற விஷயமும் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துருச்சு. எல்லாமே அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் எந்த விதமாக கேள்வி, அதப்படி நாங்கள் போகிற டைமிங் சரியாக இருக்குமா, அது போன அந்த பெண்ணு கரெக்டாக அந்த இடத்துல கிராஸ் ஆவாங்களா, இருப்பாங்களா என்பதை எல்லாம் சஹாபாக்கள் யோசிக்கவில்லை. ஏன்னு சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தை மீது அவ்வளவு யக்கீன் இருந்தது. நம்முடைய வேலூர் பாக்கியத்து சாலிஹா மாசாவுடைய நிறுவனர் அழகா ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தடவை இந்த மதரசா ஸ்டார்ட் பண்ண புதுசில் எப்பவும் போல் வரதானே, மாதம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மூக்கு நுழைப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர் சரியாக கணக்கு எழுதலை, இவங்க கணக்கு பார்க்கறது கிடையாது, குளறுபடி இருக்குது மதரசாவில், எங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்போது வக்கீல் ஆயலாஜரத்து அவங்களுடைய வக்கீல் சொல்கிறாரு, மௌலானா நீங்கள் ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் பொய் மட்டும் சொல்லுங்கள், கணக்கெல்லாம் கரெக்டாக தான் பார்க்குறோங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். ஆயலாஜர் சொன்னாங்க, மதரசா நடத்தலையா அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமையில கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் பொய் சொன்ன அல்லாஹ் தஆலா என்னை பிடிச்சிருவான், அதுக்கு நான் ஜவாபு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகிட்ட சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் ஸ்டார்டிங்கில் நிறுவனம் ஆரம்பித்த புதுசில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியாக பார்க்கல, அந்த சீட்டுகள்லாம் சரியாக எழுதி பண்ணலை. அதுக்கு பிறகு நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளக்கூடிய கணக்கு எங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குன்னு சொன்னோன்னே நீதிபதிக்கு அல்லாஹ் தஆலா சாதகமாக தீர்ப்பு எழுத வச்சான். நீதிபதி எழுதுகிறாரு, எந்த நிறுவனம் தொடரும் போது அப்படி தான் இருக்கும், நடைமுறை வரும் பொழுது கணக்குகள் சரிபார்க்கப்படும், இது இயல்புதான், அவர்கள் மீது குற்றமில்லை என்பதாக அயலாஜத்துக்கு அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கப்படுகிறது. அப்பொழுது இறைவனுடைய வாக்கின் மீது எவ்வளவு யக்கீன் இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஈமான் வேறு, யக்கீன் வேறு. அந்த யக்கீனை அனுபவித்து பார்க்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாற்று கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அவங்களாம் யாரும் தெரியல, சந்தேகமாக இருக்குது. பட் வரலாறு உண்மை. திருடங்க துரத்திட்டு வராங்க, கொள்றதுக்காக துரத்திட்டு வராங்க.
ஒருத்தர் வந்து உள்ள நான் மறைஞ்சிக்கிறேன், அவங்க வந்து என்னை கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அவங்க வந்து கேட்குறாங்க கரெக்டாக, இங்கே ஒருத்தர் ஓடி வந்தாரா, ஆமாம் வந்தார், உள்ளதாக இருக்கார், போய் பார்த்துருக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னை மாற்றி விட்டுறாதீங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை உள்ளதாக இருக்கிறார், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அவங்க போய் உள்ள வீட்டுக்குள்ளே அந்த 10க்கு 10 வீட்டுக்குள்ளே தேடுறாங்க, எங்கேயும் மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்துட்டு அந்த எனக்கு பார்த்தா கிண்டலாக தெரியுதா, உண்மை உள்ளதாங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் போய் தேடி பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க, வேறனும் பைக்கும் போல அப்படின்ட்டு. அந்த மனுஷன் வெளியில் வந்து பதட்டமாக கேட்குறாங்க, உங்களை என்னை காப்பாற்ற நீங்களே என்னை மாட்டி விட்டீங்களே, நல்ல வேளை அவங்க என்னை பார்த்துருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது, எப்படி அவங்க கண்ணில் நான் மாட்டா போனேன், கண்ணு முன்னாடி நிற்கிறேன், குருடனை பார்த்தா மாதிரி குருட மாதிரி அப்படி தேடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ சொன்ன மாதிரி நான் பொய் சொல்லியிருந்தா அந்த இடத்துல நீ மாட்டியிருப்ப. என்னுடைய ஹக்கு அல்லாஹாலா பொய் சொல்லக்கூடாது சொல்ற கட்டளையை நான் ஏற்று நடந்த காரணத்தினால அல்லாஹாலா உன்னை காப்பாற்றினா என்பதாக அவங்க சொன்ன வரலாற்று நாம் பார்க்க முடிகின்றது. இது போன்று இறைவன் சொன்ன வாக்கின் மீது, நபியவர்கள் சொன்ன வாக்கின் மீது ஈமான் அல்ல, ஈமானோடு பல காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில கழிந்து விட்டது, போனது போகட்டும், இனி வரக்கூடிய நேரம் ஒவ்வொன்றும் யகீனாக கழிய வேண்டும். இறைவனுடைய எண்ணத்தின் மீது உண்டான உறுதிப்பாடாக நம்முடைய காரியங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக நிற்கிறது. கண்ணமாய் சாக்கும் நிழல் மௌத்து வகும் என்கிறோம். அவர்கள் கண் முன்னாலே அவர்கள் மௌத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறார்கள் என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பத்ர் சஹாபாக்களை பார்த்து சொல்வான். பத்ர் சஹாபாக்களிடத்தில் எந்த ஒரு ஆயுதங்களும் கிடையாது. அங்கிட்ட 1000 பேர், இங்கே 300 பேர். அவங்கள்ட்ட ஃபுல்லாக ஆயுதம் இருக்கிறது, இங்கே ஆயுதமும் கம்மி, ஒட்டகமும் கம்மி. வீரர்கள் யாரும் போர் வீரர்கள் கிடையவே கிடையாது. வீரர்கள் யாரும் போர் வீரர்களே இந்த சஹாபாக்கள் கிடையாது. எல்லா ஏழை முஹாஜிர்கள், அரபியர்களிடத்தில் அடிமையாக இருந்தவர்கள். அவர்கள் ஈமான் கொண்டு அடிமைத்துவத்தை விட்டு வெளியேறி கண்ணியமாக முக்மீனாக வாழத் தொடங்கினார்கள். அவங்கள்ட்ட பொருளாதாரமும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது, ஆயுத பயிற்சியும் கிடையாது. போர்னா என்னன்னே தெரியாது. சுத்தமாக சொல்ல போனால் 313 சஹாபாக்களுக்கும் போர்னா என்னன்னே தெரியாது. யாரும் போர் செஞ்சதில்லை. ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் வாழ்க்கை நாளில் போர் செய்யலை. அலி ரலியல்லாஹு அது வரைக்கும் கத்தியோ அருவாளை தொட்டதில்லை. வந்து திடீர்னு போர்க்களத்துலன்னா எப்படி இருக்கும், ஆயுதம் இல்லாமல் ஆப்போசிட் 1000 பேர், இங்கே 300, அங்கே 3 மடங்கு நபர்கள் ஆயுதத்தோடு நிற்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் சஹாபாக்குடைய யக்கீன் என்ன தெரியுமா? சஹாபாக்குடைய யக்கீன் எப்படி இருந்தது தெரியுமா? இறைவன் சொன்னான் போர் செய்யணும்னு சொன்னால் நான் செய்ய, அதோடைய வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அது அல்லாஹ்வுடையது. எனக்கு என்ன வேலை? இறைவனுக்காக அவன் கட்டளை நிறைவேற்றுவது. அதில் எனக்குண்டான லாப நஷ்டத்தெல்லாம் நான் பார்க்க முடியாது. பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், லாபமும் வேண்டாம், நஷ்டம் வேண்டாம், வெற்றியும் வேண்டாம், தோல்வியும் வேண்டாம், அது எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். என்னுடைய அல்லாஹ் போர் புரியும் சொன்னால் அந்த கட்டளையை என்னுடைய மௌத்து வரை நான் அதை செயல்படுத்த வேண்டும். தலை துண்டாய் விழுந்தாலும் கூட, அதுக்கு பிறகு உயிர் கடைசி நேரம் உயிர் பிரிந்தாலும் கூட நான் போராளியாக இறைவனுடைய கட்டளைக்கு செவி சாய்த்தவனாக மரணிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு மட்டுமே இந்த காலத்தினால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கிட்டத்தட்ட 2-3 தடவையாக மொத்தம் 5000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி புரிந்தான். சஹாபாக்களுக்கு பதிலிலே வெற்றியும் கண்டார்கள் என்பதையோடு அல்லாஹ் தஆலா வேறொரு பக்கம் சொல்லி காட்டுகின்றான். உஹது போர்க்களத்தில் என்ன ஆச்சு? ரசூலுல்லாஹ் அந்த மலை மேலே நில்லுங்க, நான் சொல்கிற வரைக்கும் கீழே இறங்காதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்வது நோக்கமல்ல. சில கூட்டத்தார்கள் சொல்கிற மாதிரி கனிமத்து பொருளை பார்த்து ஓடினாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் தஆலா, அப்படின்னு கிடையாது. வெற்றி பெற்று விட்டோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் சந்தோஷமாக கீழே இறங்கினாங்க. கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு நிகழ்ந்து விட்டதின் காரணத்தினால் அந்த இடத்துல தோல்வியை சந்தித்தார்கள். பிறகு மறுபடியும் வெற்றி கிடைத்தது என்பது வரலாறு எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் அந்த குழந்தையை வச்சுட்டு பரிதவித்து நிற்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அடிமை சமுதாயம், பனி இஸ்ரவேலர்கள் 12 லட்சம் பேர் அடிமை சமுதாயம். குழந்தை பிறந்தால், ஆண் குழந்தை பிறந்தால் வெட்டி வீசுன்னு சொல்றாங்க. ஆனால் குழந்தை பெற்று பால் கொடுத்து வச்சிருக்கிறாங்க கையில் குழந்தை. எப்படியா தகவல் லீக் ஆச்சுன்னா
குழந்தைக்கு ஆபத்து. இப்படி குழந்தை திருட்டுத்தனமாக காப்பாற்ற பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் ஆபத்து. இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறது? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹி அனுப்புகிறான். குழந்தை பயப்படுறீங்களா? குழந்தை கொன்றுவாங்கன்னு பயப்படுறாங்க, கவலைப்படாதீங்க. அந்த குழந்தையை நீங்கள் கடலிலே போட்டு விடுங்க. கடல் நீரோட்டம் ஆறு மாதிரி இருக்கும், அந்த கடல் நீரோட்டத்திலே போட்டு விடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கின்றான். எந்த தாய்க்கு மனசு வரும்? நம்முடைய குழந்தை நம்ம குழந்தைய வச்சு நினச்சி பாருங்களேன். பிறந்த பச்சை குழந்தைய இப்போதான் பாலை குடிச்சிருக்குது, கொண்டு போய் ஒரு மிதக்கிற கூடையில் வச்சு ஆற்றுல விட்டுணும், வாய்க்காலில் விட்டுணும். நம்ம நபிங்கிற ஈமானோடு நபியாக பார்ப்போம். நினச்சி பாருங்கள், சாதா மனுஷன் வந்து சொல்கிறார், நான் இறை தூதருங்க, நம்ம லைஃப்பில் ஏதோ நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு இப்படி செய்யுங்க சரியாயின்னு சொல்கிறார். அது எப்படி இருக்குது? குழந்தைய நீங்கள் கடலில் விட்டீங்க, இது ஆற்றுல விடுங்க, எல்லாம் பார்த்துப்பா, திரும்ப கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்ப்பான். ஒரு ராத் தூஹு, திரும்ப உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன் நல்லா சொல்கிறது எப்படி இருக்கும்? ஆனால் இறைவனுடைய கட்டளை யக்கீன் இருந்தது, அந்த உறுதி இருந்தது, கவலையே படலை. அவங்க கொண்டு விட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான்? எவன் கொல்லுவேன்னு சொன்னானோ அவனுடைய வீட்டிலேயே வளர்த்து வச்சு அல்லாஹ் தஆலா கொண்டாந்து மறுபடியும் அவங்கள்ட்ட கொண்டாந்து சேர்த்தான். அது மட்டும் இல்லை, குழந்தை வீட்டுக்கு போயிடுச்சு, ஃபிரௌனுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. ஆயிஷா அம்மா கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு தெரில, பனி இஸ்ரவேலோடதெல்லாம் இருக்காது, உனக்கு இங்கேருந்து தானே பிரச்சனைன்னு சொன்னாங்க ஜோசிக்காரங்க, இது வேறு எங்கேருந்து வந்திருக்கும் குழந்தை, இந்த குழந்தை நமக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லையே, நம்ம வச்சு வளர்த்துக்கலாம், கண் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு ஆள் வேணுமா? அந்த ஆளை சூஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக யார் வராங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மாவே வராங்க. அந்த குழந்தையினுடைய தாயே பால் கொடுக்கும் வாடகை தாயாக வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்து கொடுத்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த யக்கீன் இருந்துச்சு. யக்கீன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஹும் பில் ஆখিরাতিஹிம் யூகினூன், மறுமை நாளை கொண்டு அவர்கள் உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். பாம்பு கொட்டிருச்சுன்னா கண்டிப்பாக மௌத்து நிச்சயம், சைனைடு தொட்டுட்டா மௌத்து நிச்சயம் என்பது எவ்வளவு உறுதி இருக்கிறதோ, அதனால் அதன் மீது பயம் வருகிறதோ, அதுபோன்று இறைவன் மீதும் மறுமை நாள் உண்டு, அது சொர்க்கம் நரகம் உண்டு என்ற உண்மை ஈமான் நம்மிடத்தில் இருந்து அது யக்கீனாக மாறிவிட்டால் தக்வா தானாக வந்துவிடும் என்ற தாற்பயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலே சொல்லிவிட்டான். தக்வா வேணுமா? யக்கீனோடு இருங்க. யக்கீன் வேணுமா? அதுக்கு ஈமான் வேணும் என்ற ஈமானுடைய நிலைப்பாட்டிலிருந்து மீண்டு யக்கீனுக்கு நுழைந்து தக்வாவை பிடித்து இறைவனை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. तू ही मेरी मौला, मेरी मौला, तू ही मेरी मौला.